ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். நாடாளுமன்றத்தில் அவை நடவடிக்கைகள் தொடங்கியதும் மறைந்த முன்னாள் மக்களவை உறுப்பினர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து கேள்வி நேரம் தொடங்கிய நிலையில் பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் குறித்து விவாதிக்க வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் மக்களவையில் கடும் முழக்கங்களை எழுப்பி அமளியில் ஈடுபட்டனர். குறுக்கிட்டு பேசிய சபாநாயகர் ஓம் பிர்லா கேள்வி நேரம் செயல்பட அனுமதிக்குமாறும் தொடர்ந்து அறிவுறுத்தினார். இருப்பினும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் அமளி தொடர்ந்ததால் நாடாளுமன்றத்தின் மாண்பை குறைப்பதாக ஓம் பிர்லா அதிருப்தி தெரிவித்தார். மணிப்பூரில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை மேலும் 6 மாதங்களுக்கு நீட்டிக்கும் தீர்மானம் மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது. பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த விவகாரம் தொடர்பாக எதிர்க்கட்சியினர் மாநிலங்களவையில் கடும் அமளியில் ஈடுபட்டனர். இதனால் மாநிலங்களவை ஒத்திவைக்கப்பட்டது. இதனிடையே மணிப்பூரில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை நீட்டிப்பது தொடர்பான தீர்மானம் விவாதம் எதுவுமின்றி குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டது. இதற்கும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் கடும் ஆட்சேபனை தெரிவித்தனர். பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க முடியாது என மாநிலங்களவை துணைத் தலைவர் ஹரிவன்ஷ் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் வழக்கமான அலுவலை ஒத்திவைத்துவிட்டு வாக்காளர் பட்டியல் திருத்தம் குறித்து விவாதிக்க வேண்டும் என 34 எதிர்க்கட்சி எம்பிக்கள் நோட்டீஸ் வழங்கினர். இதனை ஏற்க முடியாது என அறிவித்த மாநிலங்களவை துணைத் தலைவர் ஹரிவன்ஷ் தேர்தல் ஆணையம் நாடாளுமன்றத்தின் கீழ் இல்லை என்பதால் அவையில் விவாதிக்க முடியாது என கூறினார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சி எம்பிக்கள் கடும் அமளியில் ஈடுபட்டனர். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.